السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 145 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 146வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த பாடத்தை நாம் நன்கு அறிந்து இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நன்கு கற்றுக்கொண்டு அந்த அரபி இலக்கணத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் அரபி மொழியை நன்கு கற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலம் குர்ஆன் ஹதீஸ் நாம் விளங்கிக் கொள்வதற்கும் அதன்படி நாம் அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். கடைசி பாடத்தை முடித்துவிட்டு இன்று ஒரு புதிய பாடம். என்ன பாடம்? மா யனூபு அனில் மஸ்தரி ஃபி பாபில் மஃஊலில் முத்தலகி. மஃஊல் முத்தலக் பாடத்திலே வரக்கூடிய மஸ்தரை தொட்டும் பகரமாகும் ஒன்று. மஸ்தர் மஸ்தர் என்ற ஒரு வார்த்தை என்னவாக வரலாம்? செயலாக வரலாம், ஃபாயிலாக வரலாம், முபத்ததா வரலாம், ஹபரா வரலாம், எப்படி வேணா வரலாம் ஒரு மஸ்தர் என்பது. ஆனா இங்க நம்ம பார்க்க போறது அது மஃபூல் முத்தலாக்காக மஸ்தர் வரும் பொழுது அந்த மஸ்தர் அதான் சொல்றாங்க, மஃபூல் முத்தலக் வகையிலே வரக்கூடிய மஸ்தரை தொட்டும் பகரமாகும் ஒன்று. ஒரு மஸ்தர் மஃபூல் முத்தலக்கா வரும்ல, நம்ம முன்னாடி பாடத்துல படிச்சிருக்கோம். மஃபூல் பல வகை, அதுல ஒரு வகை என்னது? மஃபூல் முத்தலக். அதாவது நம்ம என்ன ஃபேலை சொல்கிறோமோ அதிலிருந்தே அந்த மஸ்தரை நாம் கொண்டு வந்தோம் என்றால், இப்போ லரப ஜெயிதுன் லர்பதன், லரப ஜெயிதுன், ஜெயித் அடித்தான், லர்பதன் அடிப்பதாக அடித்தான். லரப உடைய மஸ்தரையே நம்ம மஃபூலா கொண்டு வந்தா அந்த மஸ்தருக்கு மஃபூல் முத்தலக். அந்த மஃபூலுக்கு பேர் என்னது? மஃபூல் முத்தலக். சரியா? அப்ப எந்த ஃபேலை நாம் கொண்டு வருகிறோமோ அந்த ஃபேலுடைய மஸ்தரையே அதற்கு மஃபூலாக கொண்டு வந்தால் அந்த மஃபூலுக்கு பேர் என்னது? மஃபூல் முத்தலக்குன்னு சொல்லணும். அப்ப அந்த வகையில வரக்கூடிய மஸ்தர் இருக்கிறது அல்லவா, இப்ப லரப ஜெயிதுன் லர்பத்தன். இப்ப அந்த மஸ்தர், அந்த வகையில் எல்லா மஸ்தரும் இல்லை, முபத்ததா வரக்கூடிய ஹபரா வரக்கூடிய மஸ்தர்லாம் கவனிக்காதீங்க. அப்போ ஒரு ஃபேல் ஃபாயில் மஃபூல் முத்தலாக்காக வரக்கூடிய மஸ்தர், அந்த மஸ்தர் இப்ப லரப ஜெயிதுன் லர்பத்தன், அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாகும் ஒன்று. அப்ப அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக வேறு வார்த்தைகள் கொண்டு வரலாம். இப்ப மஃபூல் முத்தலக் வகையில வரக்கூடிய அந்த மஸ்தர் இருக்குல்ல, அதற்கு பகரமா வேறு வார்த்தைகள் நம்ம கொண்டு வரலாம். அதுதான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதுக்கு பகரமா வேற கொண்டு வரலாம். அதே அமல் தான், மஃபூல் மஸ்தருக்கு என்ன அமல் கொடுப்போமோ அதே அமல் தான் என்ன செய்வோம், இதற்கும் கொடுப்போம். சரியா? அப்ப ஏன் பகரமாகும் என்றால் எதுவெல்லாம் பகரமாகும், எந்த வகையில் எல்லாம் பகரமாகும் என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இப்ப மஃபூல் முத்தலக், இப்ப உதாரணமா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போமா? ஒரே ஒருத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லி அங்க என்ன ஆயிருக்குன்னு மட்டும் பார்ப்போம். முதலாவது உதாரணங்கள் பாருங்க. அதுல முதலாவது மட்டும் பாருங்க. அக்ரர்து பிதம்பி இஅ்திராஃபன். அப்ப இங்க பாருங்க, என்னுடைய பாவத்தை, நான் செய்த அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன். ஏத்திராஃபன் ஒப்புக்கொள்வதாக ஒப்புக்கொண்டேன். அக்ரர்து பிதம்பி இக்ராரன். அக்ரருடைய மஸ்தர் என்ன? இக்ராரன், அதான மஸ்தரு. அந்த ஒரு எந்த ஃபேல் கொண்டு வரோமோ அதிலிருந்து மஸ்தர் வந்தால்தான் அது மஃபூல் முத்தலக்.
அந்த ஒரு மஃபூல் முத்லக்குக்கு பகரமா இங்க இஅ்திராஃபன் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி பகரமா நம்ம கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒண்ணு பகரமா கொண்டு வரணும்னா கிடையாது. எல்லாத்தையும் நம்ம பகரமா கொண்டு வரலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம எது பகரமாக்குறோமோ அதற்கும் அந்த அசலுக்கும் இப்ப இக்ராருக்கும் இந்த இஅ்திராஃபுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். தொடர்பு இருந்தால் மட்டும்தான் பகரமா கொண்டு வர முடியும். தொடர்பு இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, பகரமா கொண்டு வர முடியாது. சரியா? அப்ப ஏதாவது ஒரு தொடர்பு. இப்ப இக்ராருக்கும் இஅ்திராஃபுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, இக்ரார் என்ன அர்த்தம் கொடுக்குமோ ஒப்புக்கொள்வது, அதே அர்த்தம் தான் இஅ்திராஃபுக்கும், ஒப்புக்கொள்வது. அப்ப முராதிஃபான வார்த்தை என்பார்கள். ரெண்டு வார்த்தை ஒரே அர்த்தத்தை கொடுத்தால் அது முராதிஃபான வார்த்தை. அப்ப இக்ராரும் இஅ்திராஃப் இது இரண்டும் முராதிஃபானது, ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். சரியா? அந்த தொடர்பு இருந்தால்தான் நம்ம பகரமா கொண்டு வர வேண்டும். இந்த தொடர்பில் வேற ஏதாவது ஒரு தொடர்பு அசல் மஸ்தருக்கும் நாம் எதை பகரமா கொண்டு வரோமோ அந்த மஸ்தருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், பகரமா கொண்டு வர முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, நம்ம பகரமா கொண்டு வர முடியாது. சரியா? இப்ப பாருங்க, நான் இதுக்கு அர்த்தம் வச்சுட்டு இதற்கான ஒவ்வொன்றுக்கும் பகரத்தையும் அதோடைய காரணத்தையும் நம்ம பார்த்துருவோம். சரியா? இப்ப இங்க பாருங்க, பாட தலைப்பு படிச்சாச்சுல, அல் அம்சிலத்து உதாரணங்கள். முதலாவது உதாரணம், அக்ரர்து பிதம்பி இஅ்திராஃபன். அப்ப என் பாவத்தை நான் ஒப்புக்கொண்டேன், இஅ்திராஃபன் ஒப்புக்கொள்வதாக ஒப்புக்கொண்டேன். இப்ப இதுல இக்ராரனுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்கோம், இஅ்திராஃபன் பகரமா கொண்டு வந்திருக்கோம். சரியா? அப்ப என்ன தொடர்புன்னு கேட்கணும்ல, என்ன தொடர்பு நம்மளுக்கு தெரியும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இக்ராருக்கும் இஅ்திராஃபுக்கும் முராதிஃபான வார்த்தை, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். அந்த ஒரு தொடர்பு இது இருக்கனால நம்ம என்ன செஞ்சோம், அதற்கு பதிலாக இக்ராருக்கு பதிலாக நம்ம இஅ்திராஃபுன் கொண்டு வந்தோம். சரியா? இப்ப பாருங்க, அடுத்து பார்ப்போமா? இப்ப அடுத்து ரெண்டாவது பாருங்க, சாரல் கிதாரு சரீஅன். இப்ப என்னது, கிதார் என்றால் ரயில், ரயில் சென்றது. சரீஅன் விரைவாக. அப்ப சரீஅன் இது ஒரு மஃஊல் முத்தலக். காரணம் என்னன்னா இது சரீஅன் என்பது இந்த நம்ம சொன்னோம்ல சார, அந்த சாரவுடைய சிஃபத்தாக தான் வந்திருக்கு. அப்ப என்ன தொடர்பு, இங்க அசல்ல சாரல் கிதாரு சைரன், சாரவுடைய மஸ்தர் என்ன, சைரன் தானே. அப்ப சாரல் கிதாரு சைரன் வந்தாதான் அது மஃஊல் முத்தலக். ஆனா அதற்கு பகரமா சரீஅன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்ப சைரனுக்கும் சரீஅனுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, சைரனுடைய சிஃபத்து தான் சரீஅன். அப்ப மௌசூஃப் சிஃபத் என்ற தொடர்பு ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்குது. சரியா? அப்ப விரைவாக, சரீஅன்னா என்னது, சாரல் கித்தாரு இறையில் சென்றது, சரீஅன் விரைவாக செல்வதாக சென்றது. இப்ப சாரல் கித்தாரு அந்த ரயில் சென்றது, சைரன் சரீஅன் எப்படி இருக்கு இங்க, சைரன் சரீஅன். சரியா? விரைவாக செல்வதாக அந்த ரயில் சென்றது. அப்ப சைரன் என்ற அசல் மஸ்தருக்கும் சரீஅனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, மௌசூஃப் சிஃபத் என்ற தொடர்பு இருக்கு. இப்ப இஅ்திராஃபனுக்கும் இக்ராருக்கும் முராதிஃப் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுத்ததுனால நம்ம கொண்டு வந்தோம். இது முதல் தொடர்பு. ரெண்டாவது, ரெண்டுமே என்னது, மௌசூஃப் சிஃபத்து. அதாவது அசல் சைரனுக்கும் சரீஅனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, சிஃபத் என்ற தொடர்பு இருக்கு. சரியா? இது இரண்டாவது. சரியா? அடுத்து பாருங்க, மூன்றாவது, ரஜ அல் ஜெய்ஷு அல் கஹ்கரா. அப்ப என்ன வரணும், ருஜுஅன் தானே வரணும், அதான அசல். இப்ப ரஜ அல் ஜெய்ஷு, ஆனா இங்க என்ன வந்திருக்குது, கஹ்கரான்னு வந்திருக்கு. கரெக்ட் தானே?
கஹ்கரா தானே வந்திருக்குது. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருவோம், இதோடைய அர்த்தத்தை பார்த்துட்டு அங்க என்ன சொல்றாங்க போவோம். சரியா? அந்த படை பின்வாங்கியது அல் கஹ்கரா, பின்னோக்கியவாறே பின்வாங்கியது. கஹ்கரானா என்னது? பின்னோக்கியவாறே என்ன செய்தது? பின்வாங்கியது. அப்ப கஹ்கரா. அப்ப ருஜு, ரஜாவுடைய அசல் மஸ்தர் என்னது? ருஜு. அந்த ருஜு வந்தாதானே அதற்கும் இந்த ரஜாவும் என்னவாகும்? மஃபூல் முத்தலக் ஆகும். ஆனா இங்க கஹ்கரான்னு சொல்லிட்டோம். காரணம் என்னது? பின்னாடி வந்ததுன்னா பல வகையா வரலாம். இப்ப நான் பின்னாடி போறேன்னா திரும்பி என் உடலை திருப்பிட்டு அப்படியே திரும்பி போறது. பின்னாடி போறேன்னா என் உடலை திருப்பாம பேக் சைடாவே அப்படியே நடந்து போறது. சரியா? அப்ப ரெண்டு வகையா நடக்கலாம்ல. திரும்பினானா நான் என் உடலை திருப்பிட்டு நான் திரும்பி பார்க்கலாம், இல்லாட்டி திரும்பி திரும்பி நடக்கலாம், இல்லாட்டி உடலே திருப்பாம அப்படியே பேக் சைடாவே நடப்பாங்கல்ல, பின்புறமாவே. அந்த மாதிரி கஹ்கரானா பின்னோக்கியே நடந்தாங்க, திரும்பிட்டு அப்படி பின்வாங்கல, அப்படியே பேக்காவே என்ன செஞ்சாங்க? பின்வாங்கினாங்க. அப்ப ருஜுவுடைய வகை இருக்குது. திரும்புறது ரெண்டு வகையாவும் திரும்பலாம். உடலை திருப்பிட்டு அப்படியே திரும்பி போகலாம். அப்ப திரும்பி போனாங்கன்னா உடலை திருப்பிட்டு அப்படி போகல. கஹ்கரானா உடலை திருப்பாம அப்படியே பேக்லயே நடந்தா, பின் பின்பக்கமாவே நடந்தா அது கஹ்கரா. அப்ப ருஜுவுக்கும் கஹ்கராவுக்கும் என்ன தொடர்பு? ருஜு உடைய வகையில் இது ஒரு வகையாக இருக்கிறது, பின்னாடி செல்வதுடைய வகையில் இது ஒரு வகையாக இருக்கு. அப்ப ருஜுவுடைய வகையை விளக்குதா இல்லையா? அதனால அதனுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறதுனால அதோட தொடர்பு அதுதான். கஹ்கரா என்றால் பின்வாங்கிறது தான். ஆனா எப்படி பின்வாங்கிறது? திரும்பாம அப்படியே பின்புறமாவே நடந்து செல்வது. ரஜா என்றால் ரெண்டுமே எடுத்துக்கொள்ளும். பின்னாடி போனது என்ற பொதுவான அர்த்தம் தான் ரஜா கொடுக்கும். அது எந்த வகை என்பதை இந்த கஹ்கரா என்ன செய்கிறது? விளக்குகிறது. அப்ப ரஜாவுடைய ருஜுவுடைய வகையை விளக்குவதனால் அதற்கும் இதற்கும் என்ன இருக்கிறது? அந்த தொடர்பு இருக்கிறது. ருஜுவுடைய ஒரு வகை நௌஆக தான் இருக்கிறது. இப்ப முதலாவது எத்திராஃப் என்பது முராதிப், ரெண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்கும். சரீஅன் என்பது சிஃபத். மூன்றாவது கஹ்கரா என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த கஹ்கரா என்பது அதனுடைய வகை, ருஜுவுடைய ஒரு வகையை விளக்குகிறது. நாம் சொன்னோம் அல்லவா, தொடர்பு இருந்தால்தான் பகரமா கொண்டு வரணும். இங்க தொடர்பு இருக்கு, வகை, இதோடைய ஒரு வகையை விளக்குகிறது என்ற ஒரு தொடர்பு இருப்பதனால்தான் என்ன செஞ்சாங்க, இங்க என்ன செஞ்சாங்க, பகரமா கொண்டு வந்தாங்க. இப்ப அடுத்து ஹலஃப ரஜுலு சலாசன். இப்ப கடைசியா என்ன சொல்றாங்க? ஹலஃப என்ன செய்தான்? சத்தியம் செய்தான். அர்ரஜுலு அந்த மனிதன் என்ன செய்தான்? சத்தியம் செய்தான். சலாசன் மூன்று முறை. அப்ப மூணு முறை சத்தியம் செய்தான் சொல்றோம்ல. அப்ப இங்க என்ன தொடர்பு? இங்க ஹலஃப ரஜுலு ஹல்ஃபன் தானே வரணும், அதான மஸ்தரு. அப்படி வந்தாதானே மஃபூல் முத்தலக்கு. அந்த ஹல்ஃபனுக்கு பகரமா சலாசன் வந்திருக்கு. அப்ப தொடர்பு இருக்கணும்ல. என்ன தொடர்பு? எண்ணிக்கை. அந்த ஹல்ஃபனுடைய எண்ணிக்கையை விளக்குது. சத்தியம்னா எத்தனை சத்தியம்? ரெண்டு சத்தியமா, மூணு சத்தியமா, நாலு சத்தியம்னா அந்த மஸ்தரோட எண்ணிக்கையை விளக்குதுல. அந்த தொடர்பு தான். அப்ப அந்த வரக்கூடிய மஸ்தரோட எண்ணிக்கை இப்ப சலாசனா என்னது? மூணு சத்தியம் செய்தான் தானே. இந்த மூணு எண்ணிக்கை எதை குறிக்குது? சத்தியத்தை தானே குறிக்குது. மூணு சத்தியம் செஞ்சானே. அப்ப இது அந்த மஸ்தரோட எண்ணிக்கையை தான் குறிக்குது. அப்ப இதற்கும் அசல் மஸ்தரான ஹல்ஃப் என்பதற்கும் என்ன தொடர்பு? அது அதோட எண்ணிக்கையை தான் இது குறிக்கிறது. அதனால் இந்த தொடர்பினால் தான் அந்த ஹல்ஃபன் என்பதற்கு பகரமாக சலாசன் என்று நம்ம கொண்டு வந்தோம். இப்ப அந்த மனிதன் மூன்று முறை சத்தியம் செய்தான். இப்ப அஞ்சாவது பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? லரபல் ஹூதியுல் ஹிசான சௌதன். அப்ப இப்ப நம்ம அஞ்சாவது பார்த்துட்டு இருக்கோம். மேல இருந்து பாருங்க, முராதிஃபு
இங்க என்னது? நௌஉ. இதோடைய ஒரு வகையை தான் குறிக்குது. இங்க அதோடைய அதது எண்ணிக்கையை குறிக்குது. சரியா? இப்ப நம்ம பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. லரபல் ஹூதியு, குதிரை ஓட்டுபவன், குதிரை ஓட்டுபவன். ஹிசான, அல் ஹிசான், யார? அந்த குதிரையை அடித்தான். குதிரை ஓட்டுபவன் சாரதி, குதிரையை அடித்தான். சௌத்தன், சாட்டையால் அடித்தான். அப்ப லரப, லர்பத்தன் வரணும். அதான் என்னது? இதனுடைய மஸ்தர். சரியா? லர்பன் லர்பத்தன் வரணும். சரியா? இப்ப லர்பன் வர வேண்டிய இடத்துல சௌத்தன் வந்திருக்கு. ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருந்தாதான் அதுக்கு பகரமா வேற கொண்டு வரணும். இப்ப லர்பனுக்கும் சௌத்தனுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா, அந்த லர்பன் அடி, அடினா ஏதாச்சும் ஒரு என்ன தேவை? ஏதாச்சும் ஒரு ஆழத்து கருவி தேவையில்ல. கையால அடிப்போம், இல்லாட்டி சாட்டையால் அடிக்கலாம், கம்பால் அடிக்கலாம், காலால அடிக்கலாம். இப்படி பல வகையா அடிக்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு கருவி தேவை. இப்ப அந்த அடியுடைய கருவியை தான் இங்க விளக்குறாங்க சௌத்தன்னு. சாட்டையால் ஆஹ் அந்த குதிரையை அடித்தான்னு. அப்ப அந்த அடியுடைய கருவியாக இந்த சவுத் இருக்கிறது. அப்ப அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? கருவி என்ற இதனுடைய கருவிதான், அந்த அடியுடைய கருவியாக தான் இந்த சௌத்தன் கொண்டு வரலாம். ஏனென்றால் அந்த மஸ்தருடைய ஆஹ் ஆழத்தாக கருவியாக இது இருக்கிறது. புரியுதா? அப்ப லரப உடைய அடித்தான். எதை வச்சு அடிச்சான்? எந்த ஆழத்து? சௌத்தன். அப்ப ஆழத்து என்ற தொடர்பு ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கிறது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, ஆறாவது. ஜத்த தாலிபு குல்லல் ஜித்தி, அந்த மாணவன் முயற்சி செய்தான், ஒவ்வொரு முயற்சி செய்தான். அப்படின்னா முழுமையாக முயற்சி செய்தான் அர்த்தம். இப்ப ஜித்து தான் மஸ்தர். சரியா? ஜத்தவுடைய மஸ்தர் ஜித்து தான். அப்ப ஜத்த தாலிபு ஜித்தன் வரணும்ல. இப்ப ஏன் குல்லல் ஜித்தின்னு வந்துச்சு? ரெண்டத்திற்கும் தொடர்பு என்ன? இந்த குல்ல என்பது எதைதான் குறிக்குது? எதர் பக்கம் தான் இலாஃபத் செஞ்சிருக்கோம்? அந்த மஸ்தரின் பக்கம் தான் இலாஃபத் செஞ்சிருக்கோம். சரியா? வேற ஏதாச்சும் பக்கம் இலாஃபத் செஞ்சோமா? இல்ல. நம்ம எதன் பக்கம் தான் நம்ம என்ன செஞ்சோம்? இலாஃபத் செஞ்சோம். அதனால இதுக்கு முலாஃப் முலாஃபிலிஹி என்ற தொடர்பு இருக்கிறது. அதனால் இந்த குல்லவை ஜித்தன் சொல்றதுக்கு பதிலா என்ன செஞ்சிருக்கோம்? குல்லன். அதன் பக்கம் தான் இலாஃபத் செஞ்சிருக்கோம். அப்ப இதனுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால் நம்ம பகரமா கொண்டு வரலாம். இப்ப அடுத்து பாருங்க, ஏழாவது. அஹ்சனல் ஆமிலு பஅதல் இஹ்சானி, அந்த தொழிலாளி உபகாரம் செய்தான், சில உபகாரணத்தை உபகாரம் செய்தான். இப்ப சில உபகாரம், இப்ப முழு முயற்சினோல இங்கே சில உபகாரம். அப்ப அஹ்சனல் ஆமிலும் எஹ்சானன் அப்படிதானே வரணும். அதான மஸ்தர். அப்ப அதுக்கு பகரமாக பாதல் இஹ்சானி, இந்த பால் வந்து இருக்குது. சரியா? அப்ப இஹ்சானன் ஒரு இடத்துல ஏன் பால் வந்துச்சு? ஏன்னா இதற்கும் அதோடைய மஸ்தர் இஹ்சானுக்கும் இலாஃபத் என்ற தொடர்பு இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யலாம்? மேல சொன்ன மாதிரிதான் இலாஃபத்தா வந்திருக்குதுல்ல, அது மஸ்தரின் பக்கம் தானே இலாஃபத் செஞ்சிருக்கோம். அது தொடர்பு இருப்பதினால் இஹ்சானன் என்ற மஸ்தருக்கு பகரமா பால் கொண்டு வரலாம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தொடர்பு பார்த்துட்டே இருக்கோம். சரியா? இப்ப எட்டாவது பாருங்க. அக்ரம் து லைஃப தாலிகல் இக்ராம. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அக்ரம் து, நான் சங்கை செய்தேன். லைஃப, விருந்தாளிக்கு நான் என்ன செய்தேன்? சங்கை செய்தேன். சரியா? விருந்தினருக்கு நான் சங்கை செய்தேன். தாலிகல் இக்ராம, அந்த சங்கை செய்வதாக நான் என்ன செய்தேன்? நான் சங்கை செய்தேன். இப்ப அந்த விதமான சங்கைன்னு குறிக்கிறேன். சரியா? அப்ப அந்த விதமான சங்கையை நான் விருந்தினருக்கு சங்கை செய்தேன். அப்ப தாலிக்கல் இக்ராம, இக்ராமன் வரணும். அக்ரம் தோடைய மஸ்தர் இக்ராமன். அப்ப என்ன வரணும்? இக்ராமன் தானே மஃபூல் முத்தலக்குக்கு வரணும். ஆனா இங்க தாலிக்கன் வந்திருக்கா. ஏன் அப்ப
தாலிக்க என்றால் தெரியும், ஒரு வார்த்தையை சுட்டி காட்டும். அப்படிதானே? அப்ப தாலிக்க ஆதா தாலிக்க இஸ்மு இஷாரானா என்னதுதான்? ஒரு இடத்தை ஒரு இஸ்மை சுட்டி காட்டுறது தானே. அப்ப தாலிக்க எதை சுட்டி காட்டுது? அந்த மஸ்தரை தான் சுட்டி காட்டுது. அந்த சங்கை செய்வதாக, அந்த சங்கை செய்யும் விதமாக நான் சங்கை செய்தேன். அப்ப இந்த தாலிக்கன்றது சுட்டி காட்டுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா இக்ராம தான். அப்ப என்ன தொடர்பு? இந்த இஸ்மு இஷாராவுடைய சுட்டி காட்டுற முஷார எதன் பக்கம் இஷாரா செய்யப்படுகிறது? அந்த மஸ்தரின் பக்கம்தான். அப்ப அதுதான் தொடர்பு ரெண்டத்திற்கும். இது இஸ்மு இஷாராவாக வரக்கூடியது எதை தான் சுட்டி காட்டுகிறது? இந்த மஸ்தரை தான் சுட்டி காட்டுகிறது என்பதனால் அந்த இஸ்மா எதை சுட்டி காட்டுகிறது? இது ரெண்டுக்கும் தொடர்பு இந்த இஷாரா என்பது அதை சுட்டி காட்டுவதாக இருப்பதினால் தான் இந்த தாலிக என்பதை நாம் என்ன செஞ்சோம்? கொண்டு வந்தோம். இப்ப என்ன தொடர்பு? இந்த இஷாரத், இந்த வார்த்தை அந்த மஸ்தரை தான் சுட்டி காட்டுகிறது. அதுதான் தொடர்பு. அடுத்து பாருங்க, 9வது கடைசியான்னு தொடருது. சரியா? இப்ப கடைசியா என்ன சொல்றாங்க? ஜாமல் தூக்க முஜாமலத்தன் லா உஜாமிலுஹா அஹதன். உன்னை நான் புகழ்ந்தேன் முஜாமலத்தன், ஒரு புகழ்வதாக உன்னை நான் புகழ்ந்தேன். லா உஜாமிலுஹா அஹதன், அந்த புகழை நான் ஒருவரையும் புகழ்ந்ததில்லையே. அந்த புகழை மூலம் ஒருவரையும் நான் புகழ்ந்ததில்லையே. அத்தகைய புகழாக உன்னை நான் புகழ்ந்தேன். யாரையும் புகழாத ஒரு புகழை கொண்டு உன்னை புகழ்ந்தேன்னு சொல்ல வராங்க. சரியா? அப்ப இதான் கடைசி. இங்க என்ன வந்திருக்கு? ஜாமத்துன்னு வந்திருக்கா, ஜாமல் துக்கான்னு வந்திருக்கா. அதுக்கப்புறமா முஜாமலத்தன் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா லா உஜாமிலுஹா அஹதன். அப்ப இந்த ஹா இருக்குதுல்ல, உஜாமிலுஹா அஹதன், இந்த ஹா எதை குறிக்குது? அந்த முஜாமலத்தன் தானே குறிக்குது. வேற ஏதாச்சும் பார்த்து குறிக்கிறதா? இல்லை. அந்த முஜாமலத்தை பார்த்துதான் என்ன செய்கிறது? குறிக்கிறது. அதனால்தான் இங்க லா உஜாமிலுஹா அஹதன் என்பதை நாம் மஃபூல் முத்தலக்குக்கு இதையும் சேர்த்து என்ன செய்தோம்? கொண்டு வந்தோம். அப்ப காரணம் தெரியுதா? லமீர் இதற்கும் முஜாமலத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த ஹா என்ற லமீர் அந்த முஜாமலத்தை தான் குறிக்குது, வேற எதையும் குறிக்கல. அப்ப அந்த லமீரு அதை பார்த்து மீள்வதினால், இந்த தொடர்பு இருப்பதினால் முஜாமலத்தனுக்கு பிறகு லா உஜாமிலுஹா அஹதன் என்பதையும் சேர்த்து என்ன செஞ்சோம்? மஸ்தராக நாம் மஸ்தர் மஃபூல் முத்தலாக்க கொண்டு வந்தோம். இப்ப காரணம் பாருங்க, இக்ராருக்கு பதிலா எத்திராஃப் கொண்டு வந்தோம். காரணம் ரெண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்கும். சைரனுக்கு பதிலா சரியான் கொண்டு வந்தோம். காரணம் அதுக்கும் இந்த சரியன் என்பது அது சைரன் என்பதோடைய சிஃபத்தாக இருக்கிறது. ருஜுஅனுக்கு பதிலா கஹ்கரா கொண்டு வந்தோம், ஏன்னா ருஜுவோடைய வகையை இது விளக்குகிறது. ஹல்ஃபனுக்கு பதிலா சலாசன் கொண்டு வந்தோம், ஏன்னா அந்த ஹல்ஃப் என்பதோடைய எண்ணிக்கையை இது குறிக்கிறது. இப்ப லர்பனுக்கு பதிலா சவுத்தன் கொண்டு வந்தோம், ஏன் அந்த லர்புடைய ஆழத்தாக ஒரு கருவியாக இது இருக்குது. குல்லல் ஜித்தனுக்கு பதிலா குல்லல் ஜித்துன்னு கொண்டு வந்தோம். காரணம் அந்த ஜித்தனுடைய இலாஃபத்தை தான் வந்திருக்குது. இலாஃபத் என்ற தொடர்பு ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்குது. இஹ்சானின் பதிலா பாதுல் இஹ்சானு கொண்டு வந்தோம். காரணம் அந்த இஹ்சானுக்கும் பாதுன் பக்கம் என்ன செஞ்சிருக்கோம்? இலாஃபத் செஞ்சிருக்கோம். இலாஃபத்தின் தொடர்பு ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்குது. இப்ப இக்ராமனுக்கு பதிலா தாலிக்கல் இக்ராமன்னு சொன்னோம், ஏன்னா இந்த இஸ்மு இஷாரா எதை சுட்டி காட்டுது? அந்த மஸ்தரை தான் சுட்டி காட்டுது. கடைசியா முஜாமலத்திற்கு அப்புறமா லாவு ஜாமிலுஹா அஹதன் என்பதை மஃபூல் முத்தரக்குக்கு கொண்டு வந்தோம். வெறும் முஜாமலத் மட்டும் சொல்லிட்டு வராம லாவு ஜாமிலுஹா அஹதன் என்பதையும் மஃபூல் முத்தரக்கு கொண்டு வந்தோம். காரணம் இந்த வாசகத்துல இந்த ஹா வரக்கூடியது எதை பார்த்துதான் மீளுது? முஜாமலத்தன் பார்த்து, அந்த மஸ்தரை பார்த்துதான் மீளுது. அதனால இதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சோம்? கொண்டு வந்தோம். இப்ப எல்லாத்துடைய காரணம் சொல்லியாச்சா? இப்ப ஏதோ ஒரு காரணம், அசல் மஸ்தருக்கும் நாம் எதை பகரமா கொண்டு வரோமோ அது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு காரணம் இருந்தால் போதும், நாம பகரமா கொண்டு வரலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தில் அம்சிலாவை கூறி
அதனுடைய விளக்கத்தை பாடத்துடைய விளக்கத்தை நாம் விவரமாக பார்த்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து ஆய்வை பற்றி தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.